என்னோட கிச்சனை கவுண்டர் டாப் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் தான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆயில் பாட்டில்ஸ்லாம் ஒரே ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி பேஸ்கெட்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். யூஸ் பண்ண ஆயில் அண்ட் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் அண்ட் நெய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ்கெட்லேயே வச்சு ஒரு ஓரமா வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து எடுத்துக்கலாங்க. அடுத்து இந்த மாதிரி சிராமிக் ஜார்ஸ்ல எல்லாம் புளி, உப்பு, காஞ்ச மிளகாய் அண்ட் உப்புலயே கல்லுப்பு, சால்ட் உப்பு இது எல்லாமே நான் இந்த சிராமிக் ஜார்ஸ்ல தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க. அண்ட் முக்கியமா உப்பும் புளியும் நீங்க இந்த மாதிரி சிராமிக் ஜார்ல வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த ஜார்ல வந்து நான் எப்போ ஃபில் பண்ணுவேன்னா தேர்ஸ்டே டைம்ல தான் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஃப்ரைடே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம உப்பு புளி எல்லாமே ஃபுல்லா இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சிராமிக் ஜார்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லுக் தரும். அண்ட் இந்த மாதிரி 2 ஹோல்டர்ல வந்து ஒரு ஹோல்டர்ல வந்து நான் அந்த நைவ்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்னொரு ஹோல்டர்ல வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க. இதுதான் வந்து ஃபைனல் லுக் ஆஃப் மை கவுண்டர் டாப்ங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாளிக்க தேவையான கடுகு, உளுந்து, வெந்தயம், இந்த மாதிரி வடகம் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அண்ட் சுகர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகர் அண்ட் மிளகாத்தூள் வந்து கீழே வச்சிருக்கேன். பக்கத்துலேயே இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிக்ஸி இருக்கும். ஸோ கவுண்டர் டாப்ல மேக்ஸிமம் என்னோட ஐட்டம்ஸை இது மட்டும் தான் நான் வச்சிருக்கேங்க. அண்ட் தென் இப்போ வந்து ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா நான் மாவு ஐட்டம்லாம் ஒரு ஃப்ளோர்ல வச்சிருப்பேன். இங்க பார்த்தீங்கன்னா சத்து மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு அண்ட் தென் ராகி எல்லாமே மேல இருக்கும். கீழே வந்து நட்ஸும் அண்ட் பருப்பு ஐட்டமும் வச்சிருக்கேன். நட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்க ஈஸியா அவங்களே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஹைட்ல இருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து எப்போ வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ நட்ஸ் ஒரு சைடும், பருப்பு ஐட்டம் இதெல்லாமே ஒரு சைடு வச்சிருக்கேங்க. அண்ட் ஓட்ஸ், அரிசி வகைகள் இது எல்லாமே நம்ம ஒரு சைடு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் இது மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்க, அதெல்லாம் பருப்புல வந்து பாதி பருப்பு நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்குங்களா?